कल को वो जो भी सरकारी दफ्तर को कह देंगे कि वक्त प्रॉपर्टी तो हो जाएगा। मेरा सीधा सा क्वेश्चन है, ब्लंट, भाई साहब आप तो ताजमहल भी ले लो यार, लाल किला भी ले लो, कौन मना कर रहा है? या प्यार से क्वेश्चन समझ में नहीं आते आप लोगों को? किसी के अरे ऑनरेबल कोर्ट का छोड़ो, किसी की भी प्रॉपर्टी को आप प्रॉपर्टी डिक्लेयर कर सकते हो। टेल मी, सेक्शन 5 में नोटिफिकेशन होगा, फलाना होगा, पूरे भारत का वक्त प्रॉपर्टी डिक्लेयर कर दो, देन क्या नोटिफिकेशन करके वैलिड हो जाएगा? The property was already declared as a ancient monument by issuing a notification in the early 19s. बिना किसी ओनरशिप को, बिना कुछ देखे, क्या ओनरशिप थी आपकी इसके पहले से, prior to this notification which was issued under the Ancient Monument Act? Who was the owner of this property? नोटिफिकेशन इशू हो गया तो प्रॉपर्टी आपकी हो गई। இந்தியாவிலேயே பாதுகாப்புத்துறை ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிக சொத்துக்களை கொண்டிருக்கும் அமைப்பு வக்பு வாரியம்தான். இந்நிலையில் வக்பு வாரியத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் மத்திய அரசு புதிய மசோதாவை கொண்டுவர இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வக்பு என்பது இஸ்லாமியர் ஒருவரால் பொது நோக்கத்திற்காக தானமாக வழங்கப்படும் ஒரு சொத்து. இதனை கொண்டு நாடு முழுவதும் பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்டவைகள் கட்டப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி நாட்டில் உள்ள பல்வேறு சொத்துக்களுக்கு உரிமை கோரும் வக்பு வாரியத்தின் அதிகாரத்தை குறைப்பது, வக்பு வாரியங்களை மறுசீரமைப்பது, வக்பு வாரியம் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை தங்களுக்கு சொந்தமானது என அறிவிக்கும் முன்பு நிலத்தை கட்டாயமாக சரிபார்ப்பதை உறுதி செய்வது, வக்பு வாரியங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துவது போன்ற திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த மசோதா தொடர்பான தகவல்களுக்கு தற்போது நாடு முழுவதும் கண்டன குரல்கள் எழுந்து வருகின்றன. வக்பு வாரியத்தை செயல்பட விடாமல் முடக்குவது பாஜக RSSின் திட்டம் என அசாதுதீன் ஓவைசி எதிர்வினையாற்றியுள்ளார். திருச்செந்துறை என்கிற கிராமத்துல கிட்டத்தட்ட 2000 வீடுகள் இருக்குது மற்றும் அங்க சில விவசாய நிலங்கள் கூட இருக்குது. அந்த மக்கள் அந்த நிலத்துல விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்க. அந்த கிராமத்துல வசிக்கிற ஒரு நபரான ராஜகோபால் என்கிற நபர் தன்னோட மகளின் திருமணத்திற்காக 1.2 ஏக்கர் விவசாய நிலத்தை ராஜேஸ்வரி என்கிற நபருக்கு விற்பதற்காக ஒரு கிரையப்பத்திரம் ஒண்ணு தயாரிக்கிறாங்க. இந்த கிரையப்பத்திரத்தை சார் பதிவாளர் அலுவலகத்துல செஞ்சு பதிவு பண்ண போன ராஜகோபாலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. தாம் பரம்பரையா விவசாயம் செய்து வாழ்ந்து வந்த நிலத்தை முஸ்லிம் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பான வக்ஃப் வாரியத்துடையது அப்படின்னு சொன்ன சார் பதிவாளரோட சொற்களை கேட்டு அதிர்ந்து போனார் ராஜகோபால். மேலும் இது குறித்து விசாரிக்கும் போது அந்த ஒட்டுமொத்த கிராமம், கிட்டத்தட்ட 400 ஏக்கருடைய அந்த ஒட்டுமொத்த கிராமமும் வக்ஃப் வாரியத்துடையது அப்படின்னு அந்த சார் பதிவாளர் 250 பக்கம் கொண்ட ஒரு நகலையுமே எடுத்து காமிக்கிறாரு. அந்த கிராமம் முழுக்க இந்துக்களை பெரும்பான்மையா கொண்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வெறும் 22 இஸ்லாமிய குடும்பங்கள் மட்டும்தான் வாழ்றாங்க. இப்படி 98% இந்துக்களாலே நிரம்பப்பட்ட அந்த கிராமத்துக்கு எப்படி ஒரு வக்ஃப் வாரியம் உரிமை செலுத்த முடியும்? அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில சோழ காலத்துல கட்டப்பட்ட ஒரு சிவலிங்க கோயில் கூட இருக்குது. அந்த கோயில் இஸ்லாம் மார்க்கம் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பாகவே கட்டப்பட்டது. அப்படி 1500 வயது பழமையான ஒரு கோயிலையும் எப்படி வக்ஃப் வாரியம் கிளைம் பண்ண முடியும்? அந்த விவசாயியோட நிலைமை ரொம்ப வருத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. ஏன்னா வக்ஃப் வாரியம் ஒரு நிலத்தை தன்னோடது அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்கன்னா அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம சிவில் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. அப்போ இதற்கான ரெமிடி எங்க இருக்குது? இந்த வக்ஃப் வாரியம்னா என்ன? ஒரு கிராமத்தையே தன்னுடையது அப்படின்னு சொன்ன இந்த வக்ஃப் வாரியம் நாளைக்கு நம்மளோட வீட்டையும் அவங்களோடது அப்படின்னு சொல்ல முடியுமா? எதற்காக இந்த வக்ஃப் வாரியத்திற்கு இவ்வளவு அதிகாரங்கள்? இது யாரால் வழங்கப்பட்டது? இப்படின்னு பல கேள்விகளுக்கான விடையை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது லுக்கிங் பியாண்ட் ஷேடோஸ் எபிசோட் நம்பர் 5. ஆண்டு மதத்தை அடிப்படையா வச்சு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடக்குது. அப்போ இந்தியால இருந்த சில இஸ்லாமிய மக்கள் பாகிஸ்தான் போக விரும்பினாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்த பல இந்து மக்கள் இந்தியா வர விரும்பினாங்க. இவங்க அந்தந்த நாடுகள்ல பல நிலங்கள் வைத்தவங்க இவங்க நாடு மாறி போகும்போது அந்த நாட்டுல அவங்க வைத்த நிலங்கள் அந்த மக்களுடையது அப்படின்னு கேரண்டி பண்ற அளவுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை இந்தியா பாகிஸ்தான் சைன் பண்ணாங்க. அதுதான் நேரு லியாகாட் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் படி
பாகிஸ்தான்ல ஒரு ஹிந்து நபர் ஒரு நிலம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் இந்தியா வந்தாலும் அந்த நிலம் இந்துக்களுடையது. அதே மாதிரி இந்தியால இஸ்லாமிய ஒரு நபர் நிலம் வைத்து அவர் அதுக்கப்புறம் பிரிவினையால பாகிஸ்தான் போயிட்டார் அப்படின்னா இந்தியால இருக்க அந்த இஸ்லாமியரோட நிலம் இஸ்லாமியர்களுக்கானது அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாங்க இந்தியா அப்புறம் பாகிஸ்தான். ஆனா இந்த ஒப்பந்தத்துல சில குளறுபடிகள் நடக்குது. அதனால ஹிந்துக்கள் வாழ்ந்த நிலமான பாகிஸ்தான்ல இருந்த அந்த நிலங்களை அங்க இருந்த இஸ்லாமிய மக்கள் மற்றும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் கையகப்படுத்தினாங்க. ஆனா இந்தியால சினாரியோ அப்படியே ஆப்போசிட். தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு உறுதியா இருந்த இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் அப்படின்னா, "No one will touch the land of Muslims who left India" அப்படின்னு சொல்லி இந்தியாவில இருந்த இஸ்லாமியர்கள் சொத்துக்களை வக்ஃப் வாரியத்திற்கு கொடுத்து 1954ஆம் ஆண்டு வக்ஃப் வாரிய சட்டத்தை பாஸ் பண்ணி அதை நடைமுறையும் படுத்துறாரு ஜவஹர்லால் நேரு. இறுதியா அங்க இருக்க நிலவரம் எப்படி இருந்துன்னா, பாகிஸ்தான்ல இருந்த இந்துக்களோட நிலங்களை அங்க இருக்க கவர்மெண்ட் வச்சுக்கிட்டாங்க. ஆனா இந்தியால இருந்த இஸ்லாமியர்களோட நிலங்களை அந்த இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வக்ஃப் வாரியத்துக்கே கொடுத்துட்டாங்க. 1954ல நிலத்தை இந்த வக்ஃப் வாரியம் அவங்களோடது அப்படின்னு பிரசியூம் பண்ணாலே போதும், வக்ஃப் வாரியம் அந்த நிலத்தை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்தது இந்த 2013ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட சட்ட திருத்தம் தான். இந்த வக்ஃப் வாரிய சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரா இருக்குது. ஏன்னா இதுல இருக்க சில பிரிவுகளின்படி இஸ்லாமியர்கள் தான் அந்த நிலம் யாருக்கானது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இது இந்தியாவுடைய மதசார்பின்மை, ஒற்றுமை அப்புறம் இன்டிகிரிட்டியை கெடுக்கும் வண்ணத்துல இருக்குது அப்படின்னு பிஜேபியை சேர்ந்த அஸ்வினி உபாத்யாய் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் HRNC ஆக்ட் படி இந்துக்கள் மட்டும்தான் ஹிந்துஸ்க்கு ட்ரஸ்டியா இருக்கணும் அப்படின்னு ப்ரொவிஷன் இருக்குது. அப்ப இது வந்து செகுலரிசத்தை அகேன்ஸ்டா இருக்கு, நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு உபாத்யா கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன வாதம் என்ன அப்படின்னா, HRNC ஆக்ட் படி ஹிந்துஸ் தான் ட்ரஸ்டியா அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனா அங்க ஹிந்துக்களுக்கு அந்த ஹிந்துவுடைய நிலம் யாருக்கானது அப்படின்னு தீர்ப்பளிக்கக்கூடிய பவர்ஸ் கொடுக்கல. ஆனா இஸ்லாமியர்களோட அந்த ட்ரிபுனல், வக்ஃப் ட்ரிபுனலுக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு சுட்டி காமிச்சிருக்காரு. இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் அவரோட வாதத்துல திருப்தி அளிக்கல, இந்த வழக்கையே தள்ளுபடி பண்றாங்க. உச்ச நீதிமன்றத்துல கிட்டத்தட்ட இந்த வக்ஃப் வாரியத்தை நடைமுறைப்படுத்தினதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இது இந்தியால இருக்கக்கூடிய இந்தியன் முஸ்லிம் கம்யூனிட்டியோட பெட்டர்மெண்ட், அவங்களோட மேம்பாட்டுக்காக உதவும் அப்படின்னா. ஆனா இந்த வக்ஃப் வாரிய சட்டம் அந்த ஒரு காரணம், அந்த ஒரு பர்பஸை கூட சர்வ் பண்ணதா தெரியல. ஏன் அப்படின்னா இந்த வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான இந்த சொத்துக்களுக்கு மினிமம் 10ல இருந்து ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் போட்டாலே ஆண்டுக்கு 12,000 கோடி கிடைக்குது. இந்த கோடியை அந்த கம்யூனிட்டியோட நல்லதுக்காக செலவிட்டாலே இப்போ முஸ்லிம் கம்யூனிட்டி இந்தியால ஒரு பெட்டர்மெண்ட் நோக்கி போயிருப்பாங்க. ஆனா இந்தியன் சொசைட்டில அந்த மாதிரி ஒரு அவுட்கம் கொஞ்சம் கூட இல்ல. அது மட்டும் இல்லாமல் வக்ஃப் போர்ட் தன்னோட சட்டத்துல இருக்கக்கூடிய அந்த பிரிவுகள், அந்த ஓட்டைகளை யூஸ் பண்ணி பல கிளைம்ஸை உள்வாங்கி இருக்காங்க. ஃபால்ஸ் கிளைம் கூட சொல்லலாம். உதாரணமா நான் முதல்ல குறிப்பிட்ட அந்த திருச்செந்துறையில இருந்த ஒரு கிராமம், இதே போன்று 7 கிராமங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2021ஆம் ஆண்டு சூரத்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. அதன் பின்பு ஹரியானால குருத்வாரால இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை வக்ஃப் தன்னுடையது அப்படின்னு கிளைம் பண்ணிருக்காங்க. பின்பு யூபில, உத்தரப்பிரதேஷ்ல காசி விஸ்வநாத் மந்திர வக்ஃப் போர்ட் தன்னுடையது அப்படின்னு கிளைம் பண்ணிருக்காங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், சன்னி வக்ஃப் போர்ட் தாஜ்மஹாலை ஷாஜகான் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தாஜ்மஹாலை கிளைம் பண்ணிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மற்றும் வக்ஃப் போர்டுக்கு இடையே ஒரு மிக நீண்ட பிரச்சனை இது தொடர்பா போய்கொண்டே இருக்குது. பின்பு துவாரகால குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு 2 ஐலாண்ட இந்த வக்ஃப் போர்டு தங்களுடையது அப்படின்னு கிளைம் பண்றாங்க. இது தொடர்பான இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் வந்து வக்ஃப் போர்டை பார்த்து நீங்க உண்மையாவே ஒரு சீரியஸான அலிகேஷனை தான் வைக்கிறீங்களா அப்படின்னு ஆச்சரியத்துடன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதே போல இந்த வரிசை நீண்டு கொண்டே போகுது. இந்த வக்ஃப் வாரியத்திற்கு எதிராக பல கிரிட்டிசிசம் வைக்கப்படுது. இதுல முதலாவதா ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசம், அதாவது ஒரு கிறிஸ்டின் சர்ச்சை எடுத்துக்கலாம். அவங்களுக்கோ ஒரு பிரைவேட்டா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கோ ஒரு நில பிரச்சனை அப்படின்னா அவங்க முதல்ல அணுகக்கூடியது கோர்ட்ஸ் தான். இதேதான் ஹிந்து டெம்பிள்கோ ஒரு பிரைவேட் லேண்ட் ஓனருக்கோ ஏதாவது பிரச்சனைனா அவங்க கோர்ட்டுக்கு தான் போவாங்க. ஆனா இது ஒரு வக்ஃப் வாரியத்திற்கும் ஒரு பிரைவேட் தனியார் நபருக்கோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க போறது வக்ஃப் போர்ட், வக்ஃப் ட்ரிபுனல். இதுவே ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசம். அதுலயும் சர்ச் பாத்தீங்கன்னா சர்ச்சாவது அவங்களுக்கான நிலங்களை அவங்களே வைத்துக் கொள்ளலாம். ஆனா ஹிந்துக்களுக்கு அந்த உரிமை கூட வழங்கப்படல. ஹிந்துவோட நிலங்கள் ஸ்டேட்டுக்கு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரூல் பண்றாங்க. இரண்டாவது கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா இந்த வக்ஃப் வாரியம் வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட், ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி செயல்படுது அப்படின்னு தான். ஏன்னா 1995ல கொண்டு வரப்பட்ட இந்த வக்ஃப் வாரிய சட்டத்துல இருக்கக்கூடிய பிரிவு 83 படி இந்த வக்ஃப் வாரியம் தனக்குன்னு தனியாவே ஒரு ட்ரிபுனல், ஒரு கோர்ட்டை அமைச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரிவு 85 படி இது தொடர்பான எந்த ஒரு கேஸ்க்குமே சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு
ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி கவர்மெண்ட்டுக்கு உண்டான அவ்வளவு பவர்ஸோட இருக்கிறது தான் இந்த வக்ஃப் வாரியம். ஏன் இப்படி ஒரு சிறுபான்மை மதத்திற்கான நிலங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வக்ஃப் வாரியத்திற்கு இவ்வளவு பவர்ஸ் அப்படிங்கிற கேள்வி ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசமாவே இருக்குது. மூன்றாவது, இந்த வக்ஃப் வாரியம் தனக்கு தானமா வழங்கப்பட்ட நிலங்களை மட்டும்தான் பாதுகாக்கணும். ஆனா இந்த வக்ஃப் வாரியம் ஹிந்துக்களுக்கோ மத்த ரிலீஜன் பர்சன் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே தன்னோட தான் கிளைம் பண்றாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இந்தியால பல சிறுபான்மையினர்கள் இருக்கதான் செய்யறாங்க. சீக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின், பார்சிஸ்னு பல சிறுபான்மை மதங்கள் இருந்தாலும் அவங்க யாருக்குமே இவ்வளவு பெரிய சலுகைகள் வழங்கப்படவே இல்லை. இன்னும் சொன்ன போனா இந்தியாவோட பெரும்பான்மை மதம் அப்படின்னு கருதப்படக்கூடிய ஹிந்து மதத்தோட நிலங்கள் எல்லாமே அந்த இந்தியன் கவர்மெண்ட் அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஓன் பண்றாங்க. இந்த வக்ஃப் வாரிய சட்டம் இஸ்லாமிய நாடுகளான டர்க்கி, லிபியா, எஜிப்ட், சூடான், லெபனன், சிரியா, ஜோர்டன், டுனிஷியா அப்புறம் ஈராக் போன்ற நாடுகள்ல கூட கிடையாது. ஆனா செக்குலரிசம் அப்படின்னு சொல்ற இந்தியால இருக்குது. ஒரு பக்கம் என்னன்னா ஒரு சிறுபான்மை மதத்திற்கு அளவுக்கு அதிகப்படியான பவர்ஸை கொடுத்து அவங்க பெரும்பான்மை மதத்தோட லேண்ட கூட கிளைம் பண்ற அளவுக்கான பவர்ஸை ஸ்டேட் கொடுத்து வச்சிருக்கு. இன்னொரு சைடு அதே ஸ்டேட் வல்லாரோட விபூதியை கூட அளிக்கிறாங்க. இது என்னன்னு எடுக்கிறது? செக்குலரிசம், அதாவது இந்தியன் செக்குலரிசம் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட் எல்லா ரிலீஜனையுமே நியூட்ரலா பார்க்கணும் அப்படின்னு தான். ஆனா ஹிந்துக்களோட HRNC டிபார்ட்மெண்ட்ல இருக்க நிலங்களை மட்டும் ஸ்டேட் தன்னுடையதா வச்சிருக்காங்க. அப்படின்னா இது ஹிந்து ராஷ்டிராவா? ஒண்ணு இந்தியாவை ஹிந்து ராஷ்டிராவா அறிவிக்கணும். அப்படி இல்ல இந்தியா செக்குலரிசம் அப்படின்னா இந்த HRNC ஆக்டையும் வக்ஃப் ஆக்டையும் ஃபர்ஸ்ட் அபாலிஷ் பண்ணும். இந்தியாவில் உள்ள முஸ்லீம் சொத்தெல்லாம் அபகரிக்க பாக்குறாங்க. வாங்க போராட்டத்துக்கு. ஏப்பா இது இந்தியர்கள் நாடு, உங்களுக்கு எப்படி இவ்வளவு சொத்து வரும்? ரமேசன், நம்ம இந்தியாவை முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 800 வருஷம் கிட்ட ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்ப இருந்த ராஜாக்கள், செல்வந்தர்கள்லாம் தன்னுடைய சொத்துக்களை ஏழை எளிய இஸ்லாமியர்கள் அனுபவிக்கணும்னு வக்ஃப் செஞ்சாங்க. இந்தியாலேயே ரயில்வே, ராணுவம், இதுக்கப்புறம் மிகப்பெரிய சொத்து எதுனா வக்ஃப் தான். இந்த வக்ஃப் சொத்துல தானே இந்தியா முழுதும் அதிகமான பள்ளிவாசல், மதர்சா, ஸ்கூலு, சமுதாய பணிகள் அதிகம் நடக்குது. இப்படிப்பட்ட வக்ஃப் சொத்தை முஸ்லீம் அல்லாதவர்களும் நிர்வகிக்கலான்ற மாதிரி திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. ரமேசனே, இப்போ இந்துக்களோட கோயில முஸ்லீம்கள் நிர்வாகம் பண்ணலாம் சொன்னா ஒத்துக்குருவீங்களா? முஸ்லீம்கள் நிர்வகிக்கலாம் நீங்க கொடுத்தாலுமே நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம். அந்தந்த மத நிர்வாகங்களை அந்தந்த மதத்துக்காரங்க பண்றதா சரியா இருக்கும். ஏற்கனவே வக்ஃப் சொத்தை பாத்தீங்கன்னா அதிகமா ஆக்கிரமிச்சுட்டாங்க. அதுவே என்னால மீட்க முடியல. இதுல வர இருக்கிற சொத்தை நீங்க புடுங்க வர பாக்குறாங்க. நாடு நல்லா இருக்கணும்னா அவங்கவுங்க மதம் சார்ந்த உரிமைகளை அவங்கவுங்கள்ட்டே கொடுக்கணும். அதுல தலையிடாம இருக்கணும். இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும்.